கலையரசன் தங்கவேல் டைரக்ஷன்ல ரியோராஜ், மாளவிகா மனோஜ், விக்னேஷ்காந்த் நடிச்சு வெளியிருக்க படம் தான் ஆண் பாவம் பொல்லாதது. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி ரீசெண்டா ரிலீஸ் ஆன தலைவன் தலைவி மற்றும் ஓமை கடவுளை போன்ற திரைப்படங்களை ஞாபகப்படுத்தும். கல்யாணத்துக்கு அப்புறம் தம்பதிகளுக்குள்ள ஏற்படுற சின்ன சின்ன சண்டைகளையும் ஈகோ கிளாஷையும் வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதனால என்ன ஏற்படுதுன்றது அந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. எனக்கு இந்த மூவி பாக்குறதுக்கு டீசன்ட் வாட்சா தான் இருந்தது. அதுலயும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் என்ஜாய் பண்ணி பார்த்தேன். இந்த படத்தோட இன்டர்வல் ஒரு பெஸ்டான இன்டர்வல்னே சொல்லலாம். ஃபன்னும் எமோஷனும் கலந்து சூப்பராவே எடுத்திருந்தாங்க. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அடிச்சாலும் விக்னேஷ்காந்தோட ஆக்டிங் இந்த படத்துல கொஞ்சம் பீக்காவே இருந்தது. இந்த படத்துக்கு பர்టిక్యులர் ஆடியன்ஸ் கிட்ட எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறதுக்கு ரீசனே ரியோராஜ் அண்ட் மாளவிகா மனோஜோட முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஜோ படம் தான். ரெண்டு பேருமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஃபன்னான விஷயம்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப்ல ஃப்ரெஷ்ஷான சீன்ஸ் பார்த்தா அவ்வளவா கிடையாது. அதனால இந்த படம் லைட்டா கொஞ்சம் லாக் ஆனது. சித்துகுமாரோட மியூசிக் தேவையான இடத்துல நல்லா இருந்தாலுமே பெருசா இம்ப்ரெசிவா இல்லன்னு தான் சொல்லணும். முக்கியமா செகண்ட் ஹாஃப்ல ரியோராஜுக்கு ஈக்குவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஆர்ஜே விக்னேஷ்காந்த் கொடுத்திருந்தாரு. சூப்பராவே பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாரு. எஸ்பெஷலி லாஸ்ட் வர இந்த 15 மினிட்ஸ் கோட் சீன்லாம் பாத்தீங்கன்னா நல்லாவே பேசியிருந்தாரு. அவர் பேச அந்த டயலாக்ஸா இருக்கட்டும் அண்ட் அவரோட எமோஷனல் பார்ட்டா இருக்கும், ரெண்டுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும். சோ உங்ககிட்ட டைம் பிளஸ் மணி இருந்து ஒரு டீசென்ட்டான நல்ல ஃபிலிம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஆண் பாவம் பொல்லாதது மூவியை நீங்க ட்ரை பண்ணுங்க. சாட்டிஸ்ஃபை ஆவீங்க.